சார் வயசுக்கு மரியாதை சார் மாக்காப்பாவுக்கு. நான் சாருக்குன்னு கூப்பிட்டதில்ல. என்ன விட நாங்க காலேஜ்ல படிக்கிற காலத்துல இருந்து அவர் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீனியர். வயசுலயும் சீனியர். வயசுக்கு மரியாதை. அப்படி இருந்தும் நான் இவங்கள கூட பேசுறப்ப திட்டிருப்பேனே தவிர, மாக்காப்பாவ திட்டவே இல்ல. மாக்காப்பா சாரி கேட்டா அந்த பிரச்சனைய விட்டுரு. எனக்கு சாரி அவர் கேட்க மாட்டாராம். சார் மாக்காப்பா அவன் என்ன பெரிய இவனா சார்? நான் கேட்கிறேன். நான் படிச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு சுய கௌரவம், மரியாதை இருக்கு. 40, 50 பேர் முன்னாடி வச்சு என்னைய எரிஞ்சு, என்னைய ரத்த காயப்படுத்திட்டு, என்னைய அடிக்க வந்து காணாமணத்த இவ்வளவு அட்டாக்கும் பண்ணிட்டு, சாதாரணமா மன்னிப்பா வெளியில வந்து மன்னிப்பு கேட்டு ஹக் குடுத்துட்டு போயிருவாமா. நானா இளிச்சவாயனா சார்? சார் ஒரு பப்ளிக் ஒரு பேசிக்கா சொல்ல வரேன் சார். ஒரு டாக்டர். ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் ஒரு ஆக்டர். எல்லா மூலையும் இருக்கும்ல. நீ இப்ப வெறு இந்த இன்சிடென்ட் நடந்ததுல்ல சார், இதுக்கப்புறம் ஷூட் கன்டின்யூ ஆச்சா? இல்ல கன்டின்யூ ஆச்சு. கொஞ்ச நேரம் எல்லாரும் தனித்தனி ரூம்ல வச்சு பேசி இது பண்ணி, அவங்கள வச்சு கன்டின்யூ பண்ணிட்டாங்க. நீங்க கேட்ட கொஸ்டின் சூப்பர். சார் புரொடக்ஷன பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு நெறைய செலவு பண்ணி ஷூட்டிங் எடுக்குறாங்க. ஆமா, ஓகேங்களா? அவங்கள ஷூட்டிங் பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு ஆளுக்காக 4 பேர நிப்பாட்ட முடியாது. ஆமா. ஸோ இருக்கிறவங்கள வச்சு முடிச்சுருவாங்க அவங்க. நீங்க போல. நான் போல. நீங்க கன்டின்யூ பண்ணிக்கல. சார் கானா வினோத்தோட எண்ணமே அதுதான் சார். எனக்கு வாய்ப்ப கெடுக்கணும். இங்கன்ல பிக் பாஸ் ஹவுஸ்லயுமே நெறைய கெடுதல் பண்ணியிருக்கான். அதனால தான் நான் எவிக்ட் ஆனோனே சொன்னேன். ஓகேங்களா? நெறைய பேர் வந்து கானா வினோத் உங்க நண்பரா? அவன் சீனியர் சார். எனக்கு நண்பர்லாம் கிடையாது. சும்மா அங்க உள்ளவங்க கிட்ட சீன போட்டுட்டு, ஆல்மோஸ்ட் என்னோட ஏஜ் குரூப்னா சபரி இவங்க தான் என்னோட ஏஜ் குரூப். சபரி, விக்ரம் இவங்கலாம் என்னோட சின்ன பசங்க. இவன் வந்து ரொம்ப சீனியர் சார். சும்மா அங்க வந்து சீன போட்டுக்கிட்டு இருக்கான். நான் என் ஏஜ் ப்ரூஃப உங்களுக்கு ஆதரோடயே எல்லாருக்கும் காமிச்சாச்சு. இன்னொரு என் கூட படிச்சவங்க, வந்தவங்க, போனவங்க எல்லாருக்கும் தெரியாதா? அவங்கலாம் ரொம்ப சீனியர். இதுக்கப்புறமா நீங்க சிடபிள்யூசில இருக்கீங்களா? இல்ல இல்ல சார் அவ்வளவுதானே உங்களுக்கு. இவ்வளோ பிரச்சனை வந்து அந்த எபிசோடே இல்ல. அதுக்கப்புறம் எப்படி இருப்போம்? வேற இதெல்லாம் தர்றோம். வேற சான்ஸ் தர்றோம்னு சொன்னாங்க. நான் டெலிவிஷன தப்பே சொல்ல மாட்டேன். சேனல் தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு அன்னைக்கு உண்டான பேமெண்ட் ஷூட்டிங் பேமெண்ட் வாங்கிட்டேன். குடுத்துட்டாங்க. டிராவல் எக்ஸ்பென்ஸும் நீங்களே தான் இப்போ இதுக்கப்புறம் நான் கன்டின்யூ பண்ண வந்துட்டீங்களா? இல்ல அ புரொடக்ஷன் சைட்ல இருந்து புரொடக்ஷன்ல வந்து கூப்பிடல சார். அவங்கலாம் அடுத்தது பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு இல்லைல்ல. அவங்களுக்கு ஷூட்டிங் போகணும். அவங்க 5 பேர 4 பேர தூக்க முடியாதுல்ல. ரைட். ஏன்னா ஐ மீன் பிரச்சனை பண்ணவர்கள் வந்து மற்றவர்கள் அதுதான் எனக்கு வயிற்றெரிச்சல், ஆதங்கம். அப்ப அவங்க எல்லாம் அட்லீஸ்ட் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அததான் நான் அவங்க செலவு பண்ணி பண்றனால நாய அநியாயம்லாம் யோசிக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது சார். அவங்களுக்கு வேலை முடியும்னா அவங்க பணம் பணம் சேஃப்டி ஆகணும்.